ஹை டேஸ் வணக்கம். எக்ஸசைஸ் 4.3லம்மா தேர்ட் சம் மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் tan ஆஃப் tan இன்வர்ஸ் 7 பை பை 4, tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1947, tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 0.2021. இப்போ இதில் ஒன்றே ஒன்று தான் சாமி. tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ். ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எல்லாமே எதில் இருக்குன்னா மெய்யெண்களில் தான் இருக்கும். ஏன் மெய்யெண்கள்னா tan இன்வர்ஸ்னுடைய சார்பகம் எப்பொழுதும் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அல்லது மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2ல தான் இருக்கும். ஓகே சாமி, இதுவே இதற்குள்ளே தான் இருக்கணும். அப்போது இந்த 7 π/4 அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன தான் பண்ணிட்டு வந்தாலும் tan இப்போது இது 3 மடங்கு அதிகமாக இருக்கா, அப்போ 180 வச்சோ அல்லது 300 வச்சோ தான் இது எழுதணும். 7 π/4னா என்னது? 7 இன்ட்டு π/4னா 45 டிகிரி ஈக்குவல் டு 7 35 மீதி 3 4 28 3 31. நமக்கு எங்கே இருக்கும்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். 270 இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? 360 டிகிரி வச்சு எழுதும்போது நமக்கு என்ன சமயம் கிடைக்கும்? tan அப்படி தான் கிடைக்கும். tan ஆஃப் மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் tan θ தான். ரைட்? இந்த கேப்பில் கிடைக்கும் சாமி. நமக்கு எக்ஸ் அச்சு ப்ளஸில் வரும், ஒய் அச்சு மைனஸில் வரும். ப்ளஸ் மைனஸ், அப்போ tan எதில் தான் வரும்? நமக்கு மைனஸில் தான் வரும். அந்த மைனஸ் அப்படிங்கிறது யாருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த π/2க்குள்ளே தான் முடிஞ்சிடும். 90 டிகிரிக்குள்ளே முடிஞ்சிடும். 360க்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஆச்சு? 45 தானே. அப்போ 45 டிகிரி மைனஸ் 45 டிகிரி எங்கே இருக்கும்? மைனஸ் 90லேருந்து ப்ளஸ் 90க்குள்ளே இருக்கும். -9 டு +9 ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 வந்துச்சுன்னா -1 -2 -3 இப்படி தானே இருக்கும். இது +1 +2 +3 இப்படி இருக்குமா? அப்போ இதுக்குள்ளே தான் வரும். அதனால தான் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ் தான். இதுவும் அடித்து கொடுத்துட்டு ஆன்சர் மட்டும் எழுதிட்டு போங்க. ஆன்சர் என்ன சாமி? 7 π/4. இதனுடைய ஆன்சர் 1947. எல்லாமே ரியல் எண்களில் தான் சாமி வரும். இது -0.20 × 2 1. அடுத்து ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு ஒன்மா மதிப்பு காண்க. tan இது காஸ் இன்வர்ஸில் கொடுத்துறாங்க, இது சைன் இன்வர்ஸில் கொடுத்துக்கிறாங்க. அப்போது tan ஆஃப் இது மாறி மாறி வரும்போது இதை மட்டும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டேபிள் போட்டலாமா? 0 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. இதில் சைன் மதிப்பு வருது, காசு மதிப்பு வருது. டேனை போட்டுக்கிறேன். சைன் 0 0, சைன் 30 டிகிரி 1/2, 45 டிகிரி 1/√2. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? π/2, π/3, π/4, π/6. ஓகே, π/5ன்னு போட்டுறாதீங்க, தப்பாக போயிடும். சரியா சாமி? இது 60 டிகிரின்றது √3/2, இது 1. காசில் என்ன பண்ணோம்? அப்படி ரிவர்ஸில் வரும். 1 √3/2, 1/√3, 1/2, இது 0. டேனில் அப்படியே மாறிடும். sin θ cos θ மாறிடும்னா இது மதிப்பு 0/anything = 0. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே இருக்குன்னா 1/√3. இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா வரும் 1. இந்த பகுதி 2 கேன்சல் ஆகிடுச்சு. √3/1. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். √3. எந்த ஒரு எண்ணையும் 0ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் வரையறுக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த மதிப்பு வச்சு தான் நம்ம அங்கே சொல்ல போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ இதில் 1 மட்டும், இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துலாமா? உள்ள மைனஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் பார்த்துடலாம். அப்போ tan ஆஃப் அங்கே போகிற சாமி tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் θ ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் சைன் θ. ஓகே சாமி, அப்போ சைன் ஆஃப் மைனஸ் θ ஈக்குவல் டு மைனஸ் சைன் θன்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆகிடுச்சாலும் ப்ளஸ் ஆகிடுமா? ஓகே, இங்கே போட்டுக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தட் இஸ் ஈக்குவல் tan இன்வர்ஸ்னு போட்டு பார்ப்போம். tan ஆஃப் காசுனுடைய மதிப்பு எப்போ 1/2 வரும்? இதோ இருக்குல்ல, 1/2. காசில் 1/2 π/3. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். சைனில் 1/2 வந்து π/6. அப்போ tan ஒரு பின்னையும் இன்னொரு பின்னையும் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேறு மாதிரி இருக்கா? ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது.
3 மடங்கு தான் 6. இந்த இடத்துல அப்போ 6 வைக்க முடியும். 2ஆல் பெருக்கணும். பகுதியை 2ஆல் பெருக்கினால் தொகுதியை 2ஆல் பெருக்கணும். 2 × பை 2 பை, இது ஒரு பை. சேர்த்து எத்தனை பை? 3 பை பை 3 2 6 3 2 6. எத்தனை முறை 6 வந்தாலும் ஒரே முறை போடுறோம். அப்போ tan 1 3 3 2 3 6 பை பை 2. tan பை பை 2 ஆனது 90 டிகிரி. tan பை பை 2 மதிப்பு என்னது? இன்ஃபினிட்டிவ். ஓகே சாமி. அடுத்த செகண்ட். sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5 வந்திருக்கு. நல்லா கவனிங்க சாமி. tan உடைய டிகிரி மதிப்பு எதிலையுமே என்ன வராது? 1/2 வரவே வராது. வேணா ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காசில் 4/5 என்ற மதிப்பு வரவே வராது. ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி எந்த இதுவுமே தெரியாது. அப்போ என்னென்னா tan தீட்டான்னு வந்துச்சுன்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா. அங்கே சைனுடைய ஃபார்மில் வந்து எழுதி ஆகணும். இதுக்கும் நம்ம சைன் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்னா 4 5ன்னு வந்துச்சோடனே உங்களுக்கு பித்தாகோரியன் தொகுதிகள் 10th அழகாக சொல்லி தந்தாச்சு. 8th வந்து சொல்லிகிட்ருக்கேன். அப்போ எது பித்தாகோரியன் தொகுதிகள்னால் tan தீட்டாவை நம்ம என்னன்னு சாமி சொல்லுவோம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது இங்கே. அதனால் என்ன பண்ணுறேன்? இதுக்கு லேட் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 நான் எடுக்கிறேன். அப்போ tan இன்வர்ஸ்னால் அது அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அது பையில் இருக்குன்னு அர்த்தம். பைனா வகுத்தில் இருக்கேன். வகுத்தலாக இருக்கிற tan அந்தாண்ட பக்கம் வச்சுன்னா பெருக்கலாம் மாறும். இந்தாண்ட பெருத்துனா தான் பெருக்கலாம் மாறிடுது. பெருக்கலாம் மாறும்போதுனா அதுவும் அடுக்கு ப்ளஸில் மாறிடும். அப்போ tan பவர் 1 அப்படியே போட்டுக்கலாம். tan எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அதாவது இதுதான் சைன் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எனக்கு எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா எந்த பக்கம் தேவை? கர்ணம் தேவை. அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதான் எக்ஸ் என்ற கோணம்னா இதுக்கு எதில் இருக்கிறது எதிர்பக்கம் எவ்வளோ? 1. அடுத்துள்ள பக்கம் 2. இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த கர்ணம் ஸ்கொயர். ஓகே. 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர். 2 1 சேர்த்தா 4 1 சேர்த்தா 5. இது கர்ணம் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் மட்டும் வேணும், ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் வேணும், ஸ்கொயர் ரூட் கர்ணம் மட்டும் வேணும்னா அந்த ஸ்கொயர் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த கர்ணம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகேவா? தீம் சிம்ப்ளைஸ். இங்கே சைன் இருக்கிறதுனால சைனாக எழுதணும் சாமி. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். வேணா எழுதிக்கோங்க. எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் யார்? 1 பை கர்ணம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதிலே காஸ் எக்ஸ் எழுதுங்க ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் யார்? 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. அடுத்து இதை யாருன்னு எடுக்கிறேன் நான்? லெட் y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ இந்த வகுத்தல் காசு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் காசாக மாறும். எங்கே வகுத்தல் இருக்குது? அடுக்கு மைனஸில் இருந்தாவே வகுத்தல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பெருக்கலாக மாறினா அடுக்கு வந்து ப்ளஸில் வந்துடும். ஸோ காஸ் y ஈக்குவல் டு 4/5. உங்களுக்கு பித்தாகோரியன் தொகுதிகள் தெரியும். 3 வந்துடுச்சு, 4 வந்துடுச்சு, அடுத்த நம்பர் 5. இதுதான் பித்தாகோரியன் தொகுதிகள். 3 4 5 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இல்லைங்க மக்கா, நான் செங்கோணம் பித்தாகரஸ் தேற்றப்படி போடுறேன் அப்படின்னு சொன்னால் காஸ் தீட்டான்னு என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இது நான் ஒய்ன்னு வச்சுக்கணுன்னா இதுக்கு எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் யார்? 4 வந்துருச்சு. கர்ணம் 5 வந்துருச்சு. கர்ணத்தின் வர்க்கமானது, இதன் வர்க்கம் என்னது? 5 ஸ்கொயர் 25. மற்ற இரு பக்கம் தோ 1. இது எனக்கு தெரியாது. மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் 25. இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 9. அப்போ கொஸ்டின் மார்க் எதனுடைய ஸ்கொயர் வந்து 9? 3 ஸ்கொயர் 9. அப்போ கொஸ்டின் மார்க் பதிலாக 3. அதான் சொன்னேன் 3 4 5ன்றது பித்தாகோரியன் தொகுதிகள். ஓகே. இப்போ தீஸ் இம்ப்ளாய்ஸ் இதில் சைன் ஒய் போட்டால் ஒரு பக்கம் 4 வந்துருச்சு, ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக 3. எதிர்பக்கம் பை கர்ணம் ஈக்குவல் டு எதிர்பக்கம் யார்? 3 பை கர்ணம் யார்? 5. இப்போ இதில் எத்தனை போய் போடலாம் சாமி? சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு
சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேணா எடுத்துருக்கேன் பாருப்பா, எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன்னா எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 வேணா எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபார்முலா என்னது, சைன் வந்தால் மாறும். என்ன மாறும், சைனு காசும் மாறும். சைன் ஏ இன்ட்டு காஸ் பி, இது மாறுச்சுன்னா குறி மாறக்கூடாது, மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி. எக்ஸ் ஒய் தான், ஃபஸ்ட்டு சைனை போடுங்க, காசை போடுங்க, அப்புறம் காசை போடுங்க, சைனை போடுங்க, இன்ட்டில் போடுங்க. இப்போ இதில் நம்ம எழுதணும்னா ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பாருமா 1/√5 இன்ட்டு காஸ் ஒய் 4/5 மைனஸ் காஸ் ஒய் மாற்றி போட்டுக்கிற மாதிரி சாமி, காஸ் எக்ஸ் சைன் ஒய். காஸ் எக்ஸ் எவ்வளோமா 2/√5 இன்ட்டு சைன் ஒய் 3/5. இப்போ பாருங்க நடுவில் பெருக்க இருக்கிறதுனால குறுக்கு கேன்சல் பண்ண முடியாது, அதனால் நேராக பிரிக்கிறேன். 4/5 இன்ட்டு √5 மைனஸ் 3 6/5 இன்ட்டு √5, தட் இஸ் ஈக்குவல் டு இதோ √5 இன்ட்டு √5. பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது, மைனஸ் வரும்போது பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடுங்க. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -2. இப்போ -2/5 இன்ட்டு √5. எனக்கு இந்த பகுதியில் இந்த விகிதமுறா எண்ணெய் இருக்கக்கூடாது. யார் விகிதமுறா எண்ணெய், இந்த √5 இருக்கக்கூடாது. அப்போ இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த √5 என்ன பண்ணணும், அது பையில் இருக்கனால பெருக்கி விட்டுணும். ஏன்னா √5 √5 பெருக்குனா வெறும் 5. ஸோ நமக்கு ஆன்சர் போடும்போது சாமி -2/5 இன்ட்டு √5. எனக்கு பகுதியில் எப்பவுமே முழு எண்ணாக கிடைக்கணும், ஆனால் விகிதமுறா எண்ணாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், √5 இதை பெருக்கிறேன். பகுதியை √5 பெருக்கினால் தொகுதியையும் பெருக்க வேண்டும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒத்த உறுப்புகள் இது கிடையாது, இது வேறு. இதையும் பெருக்குனா தப்பு, அதனால் இதை பெருக்கும்போது 2 இன்ட்டு √5 பை √5 பெருக்குனா வெறும் 5ன்னு கிடைக்கும். 5 இன்ட்டு 5 25, அதான் ஆன்சர். ஓகே சாமி. அடுத்து தேர்ட் ஒன், காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்துச்சுன்னா டீட்டாக்குள்ளே எதுவுமே வரல. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன வரையணும், செங்கோண முக்கோணம் வரையணும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் பித்தாகரன் தொகுதி தான் யூஸ் பண்ணணும். ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 5 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் என்னது 3 முடிஞ்சிச்சு. 3 வந்துடுச்சு, 4 வந்துச்சு, இன்னொரு பக்கம் என்னது 5. அப்போ இதுக்குள்ளே செங்கோண முக்கோணம் போட்டால் நீ இப்போ என்ன போட்டுக்கலாம், இந்த செங்கோணத்துக்கு எது சேர்க்கிறது, கர்ணம். சரி, இங்கே காசுன்னு வந்ததுனால இது என்ன பண்ணணும், காஸ் ஆஃப் ஃபார்முலா வடிவத்தில் எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஒய்லாம் ஏ மைனஸ் பி எது வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ லேட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நான் எடுக்கிறேன் சாமி, ஏன்னு எடுத்துக்கிறேன் ஒரு சேஞ்சுக்காக. சரியா? அப்போது இந்த வகுத்தலாக இருக்கிற சைன் இன்வர்ஸ், வகுத்தலாம் என்னது, வகுத்தலாக இருக்கிற சைன் அடுக்கு மைனஸ் ஆச்சுன்னா வகுத்தல் இருக்குன்னு அர்த்தம். அடுக்கு மைனஸ் ஆச்சுன்னா அந்த பக்கம் போகும்போதுனா மாறிடும், அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. ஓகே, சைன் தீட்டா என்ன சாமி நமக்கு என்ன அர்த்தம், எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் என்னது, இதுதான் ஏன்னு சொன்னால் எதிர்பக்கம் 4 வந்துருச்சுன்னா கர்ணம் 5 வந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் யார் 3, அவ்வளோதான். ஏன்னா பித்தாகோரியன் தொகுதிகள் 3, 4, 5. ஓகேவா? தீஸ் இம்ப்ளைஸ் அப்போ சைனே கிடச்சிச்சுன்னா என்ன இது போடலாம், காசே போடலாமா. காசே கூடனாது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் யாரப்போ 3/5. அடுத்து இங்கே பார்க்கலாம், லெட் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஈக்குவல் டு நான் பின்னு எடுக்கிறேன். ஓகே செல்லம். அப்போது 3/4 ஈக்குவல் டு இங்கே tan இன்வர்ஸ் அடுக்கு மைனஸாக இருக்குது, அந்த பக்கம் போனோன்னா மாறிடும் சாமி, ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது, அந்த பக்கம் போனால் வகுத்தல் மாறும். வகுத்தல் இன்வர்ஸ்னால் மேலே வரும்போது பெருக்கல்லாம் மாறிடும். அப்போது tan பி. tan பின்னா என்ன சாமி, tan தீட்டா என்ன அர்த்தம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இதே இதில் தானே பாரு மாறி வந்திருக்கா. ஓகே, இப்போ இதில் இருந்து பார்த்தோம்னா இது பின்னு வைக்கணும். எதிர்பக்கம் 3 இருக்குது, அடுத்துள்ள பக்கம் 4 இருக்குது. நான் கர்ணம்னா அது 5.
சொல்ல புரியுதா? 3, 4, 5 நம்பர் ஆச்சு. 3 வந்துச்சு, 4 வந்துச்சு. இன்னும் நம்பர் என்னது? 5ன்னு போட்டணும். தீஸ் இம்ப்ளாய்ஸ் இதிலேருந்து நான் யார் எடுப்பேன்? sin b கண்டுபிடிக்கலாம், cos b கண்டுபிடிக்கலாம். sin θ என்னது இது? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் யார் இருக்கிறது? 3 பை கர்ணம் யார்? 5. cos என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் யார்? 4. கர்ணம் யார்? 5. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இதுவுக்கு cos ஆஃப் இதில் கொண்டு போய் போடலாமா? therefore cos ஆஃப் sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4 equal to cos of sin inverse of 4 by 5 நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நான் எடுத்துக்கணும் சாமி பின்னு எடுத்துருக்கேன். அப்போ cos of a minus b. cos of a minus b ஃபார்முலா என்னது? காசு மாறாது. cos a cos b இது மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரணும். sin a இன்ட்டு sin b. cos a என்னன்னு பாருங்கள் சாமி. cos a 3/5, cos b 4/5. ஸோ 3/5 இன்ட்டு 4/5 ப்ளஸ் sin a என்னன்னு சொல்லுங்கள்? 4/5. sin b 3/5. 4/5 இன்ட்டு 3/5 பொதுவாக தான் இருக்குது. இது எத்தனை முறை வந்து இது இன்ட்டுன்னு சொன்னாவே இது ஒரு முறை. இது ஒரு xy, இது ஒரு xyனா எத்தனை வரும்? 2 xyன்னு வரும்ல. ரைட் தானே சாமி? அதனால் போட மாட்டோமாக்கா அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டுக்க வேண்டியதான். பெருக்கிங்க, இது பெருக்குங்க, இது பெருக்குங்க, இது பெருக்குங்க. நடுவில் அங்கே இருக்குது ப்ளஸ் இருக்குது. பொசுன்னு கேன்சல் பண்ணி விட்றாதீங்க. 3×12/25 ப்ளஸ் 3×12/25 பகுதிகள் நடுவில் பின்ன எண் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சா பகுதிகளை பார்க்கணும். எத்தனை முறை 25 வந்தாலும் ஒரே முறை போடணும். 12 என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ சாமி வரும்? 24. இதுவும் பகு எண், இதுவும் பகு எண். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. அதனால் மேற்கொண்டு இது என்ன பண்ண முடியாது சாமி, நம்மளால் சுருக்க முடியாது. ஓகே, ஓவர்.